சாமி. வாங்க வணக்கம். தீபார்த்தனையா இல்ல அர்ச்சனையா? இல்ல தீபார்த்தனை மட்டும் போதும். சரி வாங்க. சாமி, இந்த கோயில்ல எத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க 40 வருஷமா இந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். சாமி, அப்படின்னா இந்த கோயிலை பத்தி எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஏன் எதுக்கு கேக்குற? சாமி, இந்த கோயிலை பத்தி ஆராய்ச்சி கட்டுற பண்றோம். நீங்க ரொம்ப வருஷமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கனால இந்த கோயிலை பத்தின எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். அதுக்கு என்ன பேசா சொல்றேன்டா அம்பி. இந்த கோயில் சுமார் ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. சாமி, இந்த கோயில்ல 4 அடி உயரத்துல ஒரு மரதலிங்கம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது ரொம்ப விலைக்கு போகுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா சாமி? ஆமா, அந்த மரகதலிங்கம் இன்னைய விலைக்கு 300 கோடி ரூபாய் போகலாம். அந்த மரகதலிங்கம் குளிர்ச்சியான இடத்துல தான் இருக்கணும். நானும் கவர்மெண்ட்டுக்கு பல தடவை லெட்டர் போட்டுட்டேன். கவர்மெண்ட்டுக்கோ இதோட மதிப்பு தெரியாதனால யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதுவும் இல்லாம ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லடா அம்பி. சாமி, அந்த லிங்கத்தை நாங்க பார்க்கலாமா? அதை யாருக்கும் காட்டக்கூடாது. இருந்தாலும் நீங்க ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். அம்பி, என் சிவபெருமான அரசாங்கத்திட்ட சொல்லி பத்திரமா பாதுகாப்பான இடத்துல சேர்த்துட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். சாமி, அரசாங்கத்துக்கு வேலை ரொம்ப அதிகம். அதனால அந்த லிங்கத்தை பத்திரமா பாதுகாப்பா பனிக்கட்டியில புதைச்சு வச்ச மாதிரி குளுகுளுன்னு இருக்கிற ரூம்ல வச்சு நாங்க பாத்துக்கிறோம். என்ன சொல்றேன்? அரசாங்கம் இதுக்கு ஒத்துக்குமா? அரசாங்கம் ஒத்துக்காட்டினா என்ன, நீங்க ஒத்துக்கிட்டா போதா? என்ன சொல்றேன்? சாமி, இந்த சிலைய வெளிநாட்டுக்கு விட்டா 300 கோடி ரூபாய்க்கு போகும். நான் உங்களுக்கு முழுசா 10 கோடி ரூபாய் தரேன். என்ன சொல்றீங்க? சிலைய திருடிட்டு போய் விற்கிறதுக்கு நேக்கு பங்கு தரையலாம். சிவசிவா, அபச்சாரம் அபச்சாரம். என் உயிரே போனாலும் அதுக்கு ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். சாமி, யாருமே பார்க்காத எதுக்குமே உதவாத இந்த லிங்கம் இங்க இருந்தா என்ன, வெளிநாட்டுல இருந்தா என்ன? இத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களே, இந்த சாமி உங்களுக்கு என்னத்தான் கொடுத்தாரு? கையில மணியத்தான் கொடுத்தாரு. நான் முழுசா 10 கோடி ரூபாய் தரேன். என்ன சொல்றீங்க? டேய், நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் என் சாமிய இங்கிருந்து எடுத்துட்டு போக விட மாட்டேன். யோ, என்னையா சாமி சாமின்னுட்ட? எதுக்குமே உதவாத இந்த கல்லுக்கு பாலும் பஞ்சாமிர்தமும் ஊத்தி அபிஷேகம் பண்றியே, அந்த சாமி உன் உயிரை கூட காப்பாற்ற முடியாத சாமி ஆயிடுச்சு. ஆனா பாவிங்களா, ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி என் பகவானை எடுத்துட்டு போக வந்து
தான் முடிவு பண்ணணும். புனிதமான கோயில்னு சொல்றதுனால இங்க ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொடுக்கிற விஷத்தை குடிச்சிட்டு இங்கேயே செத்து அப்பா. சொல்லுமா. அப்பா அதுப்பா அந்த பையன் யாருமா? அப்பா நான் கூட ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொன்னல, அவரு இன்னைக்கு உங்களை பார்க்க வரேன்னு சொன்னாருப்பா. வரட்டுமா? வரட்டும், சந்தோஷமா பேசலாம். நீ கேட்டு நான் ஏதாவது செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்னா உன் சந்தோஷமா என் சந்தோஷம். அப்பா அதுவும் அவரே வந்துட்டாருப்பா. வணக்கங்க. வணக்கம் தம்பி. உங்க பேர் என்ன? சார் என்னோட பேரு ஜீவா சார். அப்பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் குடிக்க காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா. இதுவா? அப்புறம் தம்பி, நீங்க எங்க இருக்கீங்க? உங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க? சார் நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க சார். இங்கே தான் சார் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் நான் வாடகை வீட்டில் கூடியிருக்கேன். பார்ட் டைமில் ஜாப் பார்த்துக்கிட்டே காலேஜில் படிக்கிறேன் சார். சரி தம்பி, எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல தம்பி, என் பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா உன்ன மாதிரி அண்ணாக்காவடி பசங்களுக்கு எல்லாம் இதுதானே வேலை. பணக்கார பொண்ணா பார்த்து காதலிக்க வேண்டியது. அவன் மனசுல காதலுங்கிற ஆசையில பேசி விழ வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய லம்பான அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறது. சார் நீங்க நினைக்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது சார். நானும் திவ்யாவும் உண்மையாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார காதலிக்கணும் சார். ஆஹா, இது எல்லாரும் சொல்ற வார்த்தை தானே? ஆமா, நீ என்ன ஜாதி? என்ன சார் கேட்டீங்க? என்ன ஜாதினா? ஏன் சார் என்ன ஜாதின்னு சொன்னாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? நான் ஆம்பளை ஜாதி சார். இந்த ஈரவங்காயம்லாம் எனக்கு தெரியும். உன் ஜாதி என்னன்னு சொல்றதுக்கு கூச்சப்படுற நீ நிச்சயம் ஒரு கீழ் ஜாதிக்காரனா தான் இருக்கணும். ஒரு கீழ் ஜாதிக்கார நாய்க்கு என் பொண்ணை கட்டித்தர நான் தயாரா இல்ல. என்ன சார் சொன்னீங்க? கீழ் ஜாதிக்காரனா? எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? இருக்க இடத்த வச்சா
படிச்ச படிப்பை வச்சா இல்ல செய்யற தொழிலை வச்சா? அப்படி சொல்லணும்னா நீங்க செல்ஃப் சேவிங் பண்றீங்களே, அப்ப நீங்க ஒரு நாவிதர். உங்களுடைய துணிய நீங்களே துவைச்சு போடும் பொழுது நீங்க ஒரு வண்ணா. உங்க வீட்டுல 4 செடியை நட்டு விவசாயம் பண்ணா நீங்க ஒரு வெள்ளாளர். உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க சாமிக்கு பூஜை பண்ணும் பொழுது நீங்க ஒரு பிராமணர். இப்படி எல்லா மனுஷனுக்குள்ளாரையும் எல்லா ஜாதி இருக்கும்போது நீங்க என்ன சார் உயர்ந்த ஜாதி, நான் என்ன சார் தாழ்ந்த ஜாதி? நக்கர நாய்க்கு தெரியாதா? நக்கர செக்க சிவலிங்க மாட்டேன். அது மாதிரி நீ கட்டிக்க ஆசைப்படுற பொண்ணு எவ்வளவு உயர்ந்த ஜாதினா உனக்கே புரியுமோ? ஏன் சார் ஜாதி ஜாதின்னு ஜாதி வரி பிடிச்சு போய் தெரியுறீங்க? ஜாதிங்கிறது நம்ம காலில் போட்டுருக்க செருப்பு மாதிரி சார். செருப்பு கூட வீட்டுக்கு வெளியில இருந்தாதான் சார் அதுக்கு மரியாதை. ஆமாண்டா, முட்டை வர்ற கோழிக்கு தாண்டா பொச்சு வெளி தெரியும். ஒரு பொண்ணை பெத்து வளர்த்தவனுக்கு தாண்டா அதனோட அருமை புரியும். ஏன் சார் அப்ப ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க? ஏய், நாய கூட அதனுடைய ஜாதியை பார்த்து தாண்டா சேர்த்துறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஜாதி கட்சி தலைவர். என் பொண்ணை எப்படா ஒரு கீழ் ஜாதிக்காரன் நாய்க்கு கட்டி தர முடியும்? நீங்க கட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது சார். நானும் திவ்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரா லவ் பண்றோம். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க முன்னாடி வாழ்க்கை காட்ட முடியும் சார். அதுக்கு என் பொண்ணு சம்மதிச்சாதானே? நான் மனப்பூர்வமா சம்மதிப்பப்பா. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தப்பா இருந்தேன். எப்ப பார்த்தாலும் என் அப்பா ஒரு ஜாதி வரி புடிச்சு அலையறதுக்கு மகளா இருக்கிறத விட நல்ல மனசுள்ளவனுக்கு மனைவியா இருக்கிறது எவ்வளவோ மேல்ப்பா. அம்மா, ஏமா என்னை விட்டு போறேம்மா? அவன் ஒரு அன்னக்கவடிமா. நீ ஆசைப்படுற எதையுமே அவனால வாங்கி தர முடியாது. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா நிச்சயம் காலம் கூட கஷ்டப்பட்டுமே தவிர நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாதுப்பா. அப்பா, ஆசைப்பட்டவன கட்டிக்கிட்டு அவன் கூட கஷ்டப்படுறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்குப்பா. நான் வரேன்ப்பா. சாரி, நான் போறேன். ஜீவா, வாங்க போலாம். திவ்யா, என்ன தலைவரே சோகமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாடா. என்ன தலைவரே என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, எவனோ ஜீவாவா அவன் என் பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன்னு என் முன்னாடியே சவால் விட்டு போறான்டா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். தலைவரே, நீங்க எதுக்கே கவலைப்படுறீங்க? இப்பயே போய் அந்த நாயை போட்டு தள்ளிட்டு உங்க பொண்ணை உங்க கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துறோம். டேய், வேணாம் வேணாம், அடுத்த மாசம் எலெக்ஷன் வருது. இதே இப்ப அவனா ஏதாவது பண்ணேனா இதையே காரணமா வச்சு அவன் என்னை எலெக்ஷன்ல தோக்கடிச்சிருவான். எலெக்ஷன் முடியட்டும், அவனை நான் முடிக்கிறேன்டா. ஓகே தலைவரே. சோ அப்பா தெரு வா சுத்துற ஒரு கூட கை வாங்க மாட்டேங்கிறான். பாப்பு
உக்காந்துக்கிட்ட யோ அது ஏன் கேக்குற ஒரே கலப்பா இருக்கியா இனி வர காலையில வியாபாரமே ஆகல அது கூட வேற வெயிட்டா இருக்கா எடுத்து வச்சுட்டு நான் வேணும்னா கூட தூக்கிக்கல. டேய் உனக்கு எவ்வளவு ஏத்தம் உங்க அப்பா வேற என்ன கீப்புன்னு சொல்றா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கியே அந்த ஆளுக்கு காதே கேட்காது. நீ தப்பா நினைச்சுக்காத. நான் வேணும்னா உனக்காக கூவி கூவி காய வைக்கல. யாரு நீ கூவி கூவி காய வைக்கிற அப்படியா எங்க கேரட்னு சொல்லு பாப்போம் கேரட் சரி சொரக்கான்னு சொல்லு பாப்போம் சோளக்கா. ஏண்டா உனக்கு ராவே வரலையே நீ பிறந்ததுல இருந்து விரல மட்டும் தான் சூப்பனியா இதெல்லாம் கத்துக்கவே இல்லையா எனக்கு வராது ஜாதம். சரி நான் சொல்றேன் நீ அதை மாதிரி திருப்பி சொல்லணும் ஓகே சொல்லு சொல்லு. ஊரு ஊடு பருப்பு சோறு பழுப்பு சோளு பருப்பு உருண்டை பழுப்பு உருண்டை கொண்டு போடு ராஸ்கல் சரி பம்பரம் பம்பளம். என் ஊரு மதுரை ஏன் ஊடு மதுல குதிரை எதிரே வருது குதிரை எதுல வலுது அதுல வளாதே. ஏண்டா டேய் சரி உனக்கு குழந்தை போதுன்னு வச்சுக்கோ எனக்கு குழந்தை பிறக்குமா? வாய புழக்காத அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சரி உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நீ அதுக்கு எப்படி தாலாட்டு பாடுவ நான் நல்லா பாடுவேன் பாப்பு. ஆளாலோ ஆலிலாலோ ஆளாலோ ஆலிலாலோ. இதெல்லாம் ஓல்டு பாட்டுடா இப்ப ரீசெண்டா பாட்டுலாம் வந்திருக்குல்ல அதெல்லாம் பாடு பாப்போம் யாலோ யாரோடி உன்னோட புலுசேன் புருஷன் இல்லடா புருஷன் புலுசேன். நீ இதுவே இப்படி பண்றியே காய் வியாபாரம் பண்றதுக்கு நீ சரி சரி நான் ஒண்ணு சொல்றேன் அத மாதிரி சொல்லணும் எங்க பீக்கங்கான்னு சொல்லு பி பி பீலக்காய். ஏய் எருமை மாடு இந்த மாதிரி நீ காய் வியாபாரம் பண்ணா எந்த சிரிக்கி வந்து காய் வாங்குவா நான் என்ன பண்ணது பாப்பு? நீ ஒண்ணும் பண்ணாத இங்க பாரு நீ உன் வாயில எந்த மாதிரி வாக்கு நுழையுதோ அந்த மாதிரி பொருளை பார்த்து வியாபாரம் பண்ணு அப்பதான் நீ உருப்படுவ வாயில என்ன நுழையும்? நான் வயிறு புடிங்கி அதிகமா நானே சொல்லணும் இது பாரு இதெல்லாம் மலாக்கப்படுத்ததே யோசிச்சு பாரு ஆமா இந்த மாசம் பத்தியா இல்ல பாப்பு. சரி நீ மலாக்கப்படுத்த யோசி நான் போயிட்டு வரேன்
சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமாப்பா? இல்லம்மா, உனக்கும் வயசாகிட்டே போகுது. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லதுமா. அப்பா, நான் மேல படிக்கணும், வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னும் 5 வருஷமாவது ஆகும். தயவு செஞ்சு அது வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லவே சொல்லாதீங்க. 5 வருஷமா? ஆமா. அப்ப நீ கிழவியாய் தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்லு. அப்பா, விளையாடாதீங்க. இல்லம்மா, நான் சீரியஸா தான் சொல்றேன். உனக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சு. அப்பா, பையன் பேரு ஸ்டீஃபன் ராஜ். என்ன இது? என்னம்மா ஆச்சரியமா இருக்கா? கிறிஸ்டியன்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு. அது ஒண்ணும் இல்லம்மா, கிறிஸ்டியன்ல மாப்பிள்ளை பார்த்துட்டோம்னா
புருஷோட ஓட்டு அதிகமா விழுவான். அதுக்கோசரம் நீ அதை தவறா நினைக்காத. நல்ல பையன், திறமையான பையன், நல்ல புத்திசாலி கூட. அப்பா, நான் ஏற்கனவே ராஜான்னு ஒரு பையனை விரும்புறதாகவும் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேனேப்பா. நீங்களும் சரின்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன திடீர்னு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, எல்லாம் சரிதான். நம்ம ஒரு நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு எல்லா நேரத்துலையும் அது சரியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் போது நம்ம அந்த முடிவை மாத்திக்கிறதுல எந்த ஒரு தவறு இல்லையே. அப்பா, பொண்ணு பொருளா இருந்தா அதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தேடிக்கிறது தப்பு இல்லை. ஆனா இது என் வாழ்க்கைப்பா. ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டே இன்னொருத்தர் என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அட என்னம்மா, இப்ப ரொம்ப ஈஸிமா அதெல்லாம். இப்ப பிள்ளைங்க கல்யாணம் காலேஜுக்கு போறாங்க, ஒரு பையனை பார்த்து லவ் பண்றாங்க. இந்த பார்க்கு பீச்சு தியேட்டர்னு சுத்திட்டு கடைசியில் கல்யாணம்னு வரும்போது அவனை கழட்டி விட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அது மாதிரிதாம்மா இதுவும். இந்த காலத்துல இதுதாம்மா ட்ரெண்டிங்கு. அப்பா, நானும் ராஜுவும் ஒருத்தர் உயிருக்கு உயிரை விரும்புறோம். அட என்னம்மா நீ, இப்ப இருக்கிற பணக்கார பிள்ளைங்க எல்லாம் ஒரு கோடு போட்டா ரோடே போடுறாங்க. நீ என்னடானா ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவன் மேல உசுர வச்சிருக்கிறேன் மசுர வச்சிருக்கிறேன்னு. அம்மா, அந்த பையனை வர சொல்லு. உன்னை விட்டுட்டே போறதுக்கு ஏதாவது பணம் என்ன கொடுத்தா அதை வச்சு அவன் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி பொழைச்சுக்கிட்டான். அப்பா, எனக்கு ராஜா தான் வேணும். உனக்கு அந்த ராஜா வேணும், எனக்கு அந்த மந்திரி பதவி வேணும். அந்த மந்திரி பதவிய இந்த ஸ்டீபன் ராஜால வாங்கி தர முடியும். அதனால நீ ஸ்டீபன் ராஜா தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏப்பா, உங்களுக்கு மந்திரி பொறி பேர் இருக்கிற ஆசையில ஏன் வாழ்க்கை நாசமாக்க பாக்குறீங்களே? அப்பா, கல்யாணம் ஆகுறது ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சு நடக்க வேண்டிய விஷயம். இந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கும் தெரியும். ஒழுங்கா நான் சொல்ற மாப்பிளைய கட்டிக்கிட்டு வாழ போற வழியை பார். அப்பா, நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். என் முடிவை மாத்திக்கிற மாதிரி இல்ல. நீ காலேஜுக்கு போலாம், ஆனா காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட ஓடி போலான்னு நினைச்ச கொன்னு போடுவேன். ஒன்னல்ல, உன் காதலனை கழுத்து அறுத்தே கொண்டு போடுவேன். இத மனசுல வச்சுக்கிட்டு நீ காலேஜுக்கு போயிட்டு வா. யார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? பாய்,
போச்சு, மதுவோட மங்கையும் சேர்த்து.
யாரு என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஸ்டீபன் ராஜ் தானே? பாய் அவன் யாருன்னே எனக்கு தெரியாது பாய். நான் ஸ்டீபன் ராஜ் இல்ல பாய். நீ யாரு, எப்பேற்பட்டவன், எங்கிருந்து வர, எல்லாம் எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு, இல்ல உன் தலை செதறிடும். பாய் நான் ஸ்டீபன் ராஜ் தான் பாய். ப்ளீஸ் பாய் எங்களை விட்டுருங்க பாய். எங்களை மட்டும் சுற்றாங்க பாய். எங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்தாரு பாய். எங்களை விட்டுருங்க பாய். ப்ளீஸ் பாய் எங்களை விட்டுருங்க பாய். இந்த ஸ்டீபன் ராஜோட சாம்ராஜ்யம் இன்னையோட அழிய போகுது. பாய் 2, 3 பேரு. பாய் ப்ளீஸ் பாய் எங்களை விட்டுருங்க பாய். எங்களை விட்டுருங்க பாய் ப்ளீஸ். ஏய், என்ன சாக போற நேரத்துல சிரிப்பு? இல்ல எப்ப பார்த்தாலும் நீ உம்முனே இருப்பியா? அதான் நீ சாக போற நேரத்துலயாவது உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சா. பாய் நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க. உன்னை வாழ்நாள் பூரா சிரிக்க வச்சு பார்க்கணும்னு நினைச்சான். ஆனா சிரிக்கிறதுக்கு நீ இருக்க மாட்ட. என்ன சொல்ற நீ? என் இடத்துல வந்து என்னைய மிரட்டுற நீ? அக்கம் பக்கம் பாடுறா சின்னராசா. அசஞ்சா அசையவா அப்படியே. ஏய் தினேஷ், என்னது எங்கிட்டே சொல்றதுக்கு என்னைய மிரட்டுறியா? பணம் 50 லட்சம் ரூபாய். அவன் வாழ்நாள் பூரா இருந்தாலும் உன்கிட்ட அந்த பணம் கிடைக்காது. பணம் என்ன பணமும் வாய பழக்கம். பழக்க மாட்டானா? உனக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்க அவனுக்கு. அது உன் தலைக்கு வச்ச வேலை நினைச்சியாடா? இந்த ஸ்டீபன் ராஜா இனிமேல் எவனும் எதுக்கு கூட நினைக்க கூடாதா? அதுக்கு நான் கொடுத்த பணம். என்ன ஏதாவது செய்யும் நினைச்ச சும்மா விட மாட்டேன். Clap! என்ன பாக்குற? உன் சாவுக்கு சங்கீதம் வாசிக்கிறானுங்க. ஆமா என்ன சொன்ன? இந்த ஸ்டீபன் ராஜோட சாம்ராஜ்யம் இன்னையோட அழிய போகுதா? நீ வாழ்றதையும் சாகிறதையும் நான் தான் முடிவு பண்ணணும். என்ன சொன்ன? 1, 2, 3 பேரு. அது உன் கவுண்டர், இது என் கவுண்டரா? பாஸ் நான் பாஸ். சொல்ற ஏய் பாரு, ஊருக்கு முக்கியம் கோயில், இந்த பாருக்கு முக்கியம் ஆயிலு. அதையே கெடுத்துக்கிட்டியேடா.
தானே? எனக்கு நல்லா தெரியும் என்ன நீ கொலை பண்ணிடுவேன்னு. இருந்தாலும் நான் சந்தோஷமா சாவேன். ஏன்னா என் வாழ்க்கைக்கு 25 மடங்கு பணத்தை அள்ளி கொடுத்துருக்க. அது இல்லாம என் குடும்பத்தை சந்தோஷமா வாழ வழி பண்ணியிருக்க. அதனால நீ சுட்டாலும் நான் சந்தோஷமா சாவேன். இத்தனை வருஷமா சோறு போட்டவனையே கொல்ல துணிஞ்சியே, இதை விட காசு அதிகமா கொடுத்தா என்ன கொல்ல மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? துரோகிகளை கூட விட்டு வைக்கலாம், ஆனா நம்பிக்கை துரோகியை மட்டும் விட்டு வைக்கவே கூடாது. சாரி. என்னங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. ஆமா. அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னாதான் நீ ஆளி அழைச்சு வருவ. இங்க பாரு ராஜா, எங்க அப்பா என்ன வேறொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காரு. அப்பா சாமி. ஏய் ஐயோ இல்லைங்க, உங்க அப்பாவை சாமியா நினைச்சு உங்களை எனக்கு கட்டி வைக்க சொல்லி வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கோ. எங்க அப்பா இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்காரு. எனக்கு பயமா இருக்கு ராஜா. அப்படிங்களா? ஆமா, அவன் யாரு? அவன் பேர் என்ன? இதுக்கு முன்னாடி நீங்க அவனை ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? அவன் யாரோ ஒரு ஸ்டீஃபன் ராஜா. அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல. ஏங்க உங்க அப்பா ஒரு வீணா போன ஆளுங்க. உங்க அப்பாவுக்கு யாராவது மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொன்னா சொல்றவங்களுக்கோ இல்ல எங்க பையனுக்கோ உங்களே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிடுவாரு. அந்த பேச்செல்லாம் பெருசா நினைச்சிட்டு நீங்க பயந்துட்டு இருக்கீங்களே. இல்ல ராஜா, எங்க அப்பா இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்காரு. இப்ப கூட என்னை வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டேன்னு சொன்னாரு. அவர் ஏதோ கட்சி பேசிக்கு வெளியே போயிருக்காங்க. அந்த கேப்ல தான் நானே வெளியே வந்தேன். ஏங்க, இந்த ராஜா இருக்க வரைக்கும் உங்களை எந்த மந்திரியும் சிறையெடுக்க முடியாது. வீணா மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. ராஜா, நான் உங்களை தவிர வேற யாரையாச்சும் கட்டிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நிச்சயமா நான் செத்துருவேன். நீங்க ஒரு லூசுங்க. ஏங்க என்னோட லவரா இருந்துட்டு நீங்க இப்படி போய் பேசலாமா? காதல்ல பிரச்சனைனா உடனே போய் சூசைட் பண்ணிக்குவேன், தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றதுனா கோலத்தனம். காதல்ங்கிறது ஒரு போர்க்கணும். இங்க சில பேர் ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க, ஆனா பல பேர் இன்னும் போராடி தாங்க ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. பேசுவேடா பேசுவேன். உங்களை மாதிரி ஆம்பளைங்களா காதல் தோல்வியாடா உடனே தாடி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு சுத்துவீங்க. பொம்பளைங்க நாங்க சாகுறத தவிர வேற வழியே இல்ல. ஏங்க காதலிச்சவன் கிடைக்கலன்னா வீட்டுல அப்பா அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் குட்டின்னு ஈஸியா அவன் வாழ்க்கையை மாத்திக்கிறீங்க. ஆனா கிடைக்காத காதலிய நினைச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடாத கண்கலங்காத ஆம்பளைங்க யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? எத்தனை பேர் இருக்காங்க இங்க பாருங்க. சரிங்க குருவே, இப்போ நம்ம காதலுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்படியே நேரா போனா நேரா போனா இல்ல நேரா போனா ஒரு கோயில் வரும். அந்த கோயில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஐயோ ஏங்க நீங்க தானே கல்யாணத்துக்கு ஒரு வழி கேட்டீங்க. ஏடா கல்யாணத்துக்கு ஒரு வழி கேட்டா கோயிலுக்கு தர சொல்றீங்க. உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியல. சரிங்க, நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க. இங்க பாரு ராஜா, இந்த விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. அடுத்த மாசம் 12ஆம் தேதி எங்க அப்பா சென்னைக்கு ஒரு கட்சி மீட்டிங் விஷயமா போறாரு. அன்னைக்கு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிங்க, முதல்ல தாலியை கட்டுறேன், அப்புறம் எவன் வரான்னு பாத்துக்கிறேன். யாரு? நீ. உங்க அப்பா. நீ. ஆமா. நான் தான் உனக்கு தாலியை கட்டணும். நான் தான் உனக்கு தாலி கட்டணும். தாலி கட்டணும் உடனே நீங்க என் கூடவே இருப்பீங்களே, அப்ப எனக்கு வீரம் தானா வந்துடும். ஐயோ அது வரைக்கும் வாங்குற மாதிரி நச்சுன்னு ஒரு நச்சு இது கிடைக்குமா? கிடையாது. உங்களுக்கு என் மேல எதுவும் கோவமா? ஆமா,
ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல ஒரு வேகத்துல உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். நீயும் காரு பங்களான்னு வசதியா வாழ்ந்த பொண்ணு, காலேஜ் ஃபீஸ்க்கே பணம் கட்ட முடியாத இவன் எங்கடா நம்மளைய காலம் கூட வச்சு காப்பாத்த போறான்னு எங்க நீ நினைச்சிருவியோன்னு கஷ்டமா இருக்குது. ஏங்க, நான் அம்மா இல்லாத பொண்ணு, பெத்த அப்பாவையும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தவன் நானா உங்களை அப்படி நினைக்க போறேன்? இங்க பாருங்க, இஷ்டப்பட்டவங்களை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்கு. ஜீவா, உங்களை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். இங்க பாருங்க, என் உசுறு என்கிட்ட இல்லை, அது இங்க உங்ககிட்ட இருக்கு. அப்ப என் உசுரு அது இங்க இருக்கு. என் உசுர ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிட்டுமா? ஏய், முதல்ல தாலிய கட்டுங்க, அதுக்கப்புறமா உங்க உசுர ஆசை தீர தொட்டு பாருங்க. ஏ கருவாச்சி, இது முதல்ல உனக்கு தாலி கட்டுறேன், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். அதான் தாலியே கட்ட போறீங்கல்ல, அப்புறம் என்ன வச்சுக்கிறது? சரி சரி, டைம் வச்சு சட்டு புட்டுன்னு வந்து தாலியை கட்டுங்க. என்னையே நினைச்சு எனக்காக வந்தவனே, காலம் பூரா உன்னை கண்காங்காம காப்பாத்துமா? ஆமா திவ்யா, நமக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? என்ன எல்லாரும் முதல் இரவு தானே கொண்டாடுவாங்க. ஆமா, நம்ம ஒரு சேஞ்சுக்கு முதல் பகல் கொண்டாடலாமா? நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்ச
கக்கூஸ் போயிட்டு காலு கூட கழுவாம கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு போனா இன்னும் ஆளையே காணோம். நானும் வலேன்னு தான் சொன்னேன். நீ எதுக்குடா வீட்டிலே இழுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த செவிட்டு பையன் வலாம் வலாம். ஆமா, பக்கிரி சாமி பையன் கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆட ஏன்டா அவன் கல்யாணத்துக்கு நான் ஏன்டா போறேன்? நானு இந்த பக்ரி சாமி இருக்கான்ல, அவன் பையன் கல்யாணத்துக்கு தான்டா போயிட்டு வரேன். ஆமா, சாப்பாடு அதுக்கு தானே காலை வரைச்சுக்கிட்டு போற. எப்படி? அதை ஏன்டா கேக்குற? அவனுங்கெல்லாம் சுத்த செவிட்டு பசங்களா இருக்கானுங்கடா. சாம்பாரை ஊத்த சொன்னா சட்னியை ஊத்துறான், பாயசத்தை ஊச சொன்னா தண்ணியை ஊத்துறான்டா. வர வர ஒருத்தனுக்கு சரியா காது கேட்க மாட்டேங்குதுடா. டேய் கோணப்புலி, இவனை தவிர எல்லாத்தையும் செவிடலான்னு நினைச்சிட்டு இருக்கிறான்டா. இவன் காது செவிடுங்கிறது இவனுக்கு தெரிய மாட்டேங்குதுடா. இந்த பையில என்ன வச்சிருக்கான்னு பாலு காட்டுறான். வாழைப்பழம், ஆப்பிள். என்னடா என்னமோ மஞ்சள் கயிறு மாதிரி இருக்குது. இது தாலி கயிறு. தாலி கைலா கழுதிய உதத்தான தாலி கையில எதுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன்? செவுட்டு திருடா, திருன்னு முழிக்கிறான் பாரு. ஏன்டா தாலி கயிறை ஏன்டா தட்டோட தூக்கிட்டு வந்த? மாப்பிள்ளை எப்பறா தாலி கட்டுவான்? ஐயோ, நான் கல்யாண வீடு கதி கலங்கி போயிருக்கா. கட்டப்புலி, பக்கிலி சாமிக்கு முதல் இலவு நடக்குமா நடக்காதா? அடே, தாலி கயிறு இங்க இருக்குது. எப்பறா பக்கிரிசாமி பையன் கல்யாணம் நடக்கும்? டேய், தாலியை திருடிட்டு அப்படியே எருமை சாணியை முழுங்கின மாதிரியே முழிக்கிறான் பாரு. முதல்ல போலீஸ் வரதுக்கு முன்னாடி இவனை கூட்டிட்டு போடா. அந்த பக்கம் தாலி கையில குடுடா. ஆடா செவுட்டு கவா. எப்படியோ இவனுக்கு 2 பேர் முதுகும் பஞ்சராம போகுது. அண்ணாச்சி, ஆரஞ்சு, பலாப்பழம். அண்ணாச்சி, ஆரஞ்சு, மாம்பழம். என்னடே கராட்டக்காரா, நீ என்ன ஆடிட்டு இருக்கிற? நானா பாட்டா பாடிட்டு இருக்கேன். ஆமா, நீ சொல்றது பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஏத்து ஏத்துன்னு வச்சுக்கோ. பாப்பு, நீ பூ வித்தப்ப அப்படியே பூவாவே மாறிட்ட. காய் வித்தப்ப எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி ரோட்டோல ஊத்துன குருமா மாதிரி கும்முன்னு இருந்த. எது குருமாவா? யோ, பாத்து நக்கிர போற. பாப்பு, கூட நிறைய இருக்கிறது பழமா இல்ல பாப்புவா? புளி கூட வித்தியாசமே தெரியல. இந்த பக்கம் பார்த்தா அன்னாசி, இந்த பக்கம் பார்த்தா ஆப்பிள், பின்னாடி பார்த்தா பலாப்பழம். மொத்தத்துல நீ ஒரு பல தோட்டம் பாப்பு. ஆமா,
மரத்தை நட்டு வச்சிடாதீங்க. ஏய்யா இப்படி ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? வேலை வெட்டியே இல்லையா? அப்படின்னா அந்த கழுத புலியும் கோண புலியும் உன் பின்னாடி சுத்துறானுங்களா? அவங்களுக்கு சோத்துல எலி மரத்தை வச்சிடறேன். யோ என்னையா புளி புளிங்கிறீங்க? என்ன புளி மரத்துக்கு அடியில பிறந்தீங்க? பாப்பு, என்ன அது புளிய மரத்து புலி இல்ல பாப்பு. வேற? நாங்க 24ஆம் புலிகேசி பரம்பரை தெரியுமா? அடுத்த வர சோத்துக்கு வக்கு மாதிரி இல்ல. நீங்க புலிகேசி பரம்பரையா? ஏய் அது என்ன உங்க அப்பனுக்கு கழுது புலில பேர் வச்சிருக்கு? எப்படி வந்துச்சு? அது 25 வருஷத்துக்கு முந்தின மூத்தர வரலாறு. மூத்தர வரலாறா? எங்க அப்பனுக்கு எங்க தாத்தன் கரும்புள்ளி வச்ச பேரு செம்புலி. செம்புலியா? ஏய்யா அப்புறம் எப்படி கழுது புலின்னு வந்துச்சு? சொல்றேன் கேளு பாப்பு. அப்ப எனக்கு 5 வயசு இருக்கும். அப்ப ஒண்ணுக்கு வந்துருச்சு. ஏய்யா ஒண்ணுக்கு போனதுல வரலாறு கதையா உனக்கு? ஆனா சொல்றேன் கேளு பாப்பு. அப்ப வீட்டுக்கு முன்னாடி நின்ன ஒரு குட்டி கழுத மேல அப்படியே ஒண்ணுக்கு சர்ன்னு போயிட்டேன். சீ, அத பார்த்து அவங்க அம்மா கழுத அங்கிருந்து எகிரி வந்து ஒரு உத. ஐயோ போச்சா இல்ல போச்சா? ஏடா டேய் நீ கழுதுகிட்ட உதவங்கறவனா? நீ ஒண்ணும் பயப்படாத பாப்பு. என் இடுப்புக்கு மேல ஒரு உத, கீழே 4-5 கடி, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சேதாரம் இல்ல. நீ பயப்படாத பாப்பு. அத பார்த்த எங்க அப்பனுக்கு வந்தது பாரு கோபம். அந்த அம்மா கழுதிய சும்மா கதற 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 கதற. ஐயோ கதற கதற உங்க அப்பா செவட்டு முன்ன என்னடா பண்ணா? கதற சொல்லுடா. எட்டி உதைச்சு கொன்னுட்டான். அன்னையில இருந்து அவன் பேரும் கழுத புலின்னு மாறிடுச்சு. அவன் நடையும் ஒரு தினுசா மாறி போயிருச்சு. ஐயோ நீ உண்மையிலேயே வீர பரம்பரை தான். ஆமா பாப்பு. எங்க தாத்தன் படுத்து தூங்குனதே நம்ம நாமக்கல் கோட்டையில இருக்கிற பீரங்கி குழாயில தானா பாத்துக்க. ஏய்யா உங்க தாத்தாவுக்கு படுக்க வேற இடமே இல்லையா? ஆமா பீரங்க குழாயிலே குண்டு வச்சாங்களே உங்க தாத்தா குண்டு சேர்த்தி போச்சா? கிண்டல் பண்ணாத பாப்பு. சரிடா சொப்பு வாயா சொல்லு. நாங்க கங்க கொண்ட சோழ வம்சம் மாதிரி கழுத கொண்ட வம்சம். ஏய்யா 2 கழுதைய கொன்னு பாவீங்க நீங்க. நீங்க வீர பரம்பரைங்க. அப்படி பிள்ளைகிற வேலையே இல்லையே. ஆமா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சோத்துக்கு சும்மா இருந்தாலும் போதும் பாப்பு. 48 நாளைக்கு நம்ம ஊரு மகாராசனுங்க ராத்திரி கட்டளை நடத்துறேன்ட்டு சோற போட்டுருவாங்க. நாளைக்கு கூட நம்ம அருணகிரி என்ன கட்டளை பண்றாரு. அப்புறம் என்ன அப்படியே மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு தூங்க வேண்டிதான். அப்புறம் மீதி நாளே என்ன திருட போவீங்களா? திருட மாட்டேன் பாப்பு. வேற என்ன பண்ணுவ? எந்த பொருளையும் திருட மாட்டேன். இஞ்சிக்குள்ள இருக்கிற கரும பிடிச்சோட என்னையா சொல்ல வர? அப்பா நினைச்சுக்காத பாப்பு. மனச சொன்ன. எதுக்கு இப்படி தப்பா நினைக்கிற? இந்த மனசு உங்களுக்கு தர வேற யாருக்கும் இல்ல. அத 3 பேருமே அப்பனும் பிள்ளைங்களும் ஏதோ உருப்படியா வேலை செஞ்சு பொழைக்கிற வழியை பாரு. அப்படி சொல்லு பாப்பு. கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு பொழைச்சுக்குவோம் பாப்பு. பாரு உன் பேண்ட் கழட்டிக்குச்சு. சாரிங்க,
கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. விடுறா, வழக்கமா லேட் ஆகுறது தானே. ஆமா, ஏன் லேட்டு? வர வழியில எப்படியாவது கொஞ்சிக்கிட்டு இருந்தியா? ஏன் உங்களை தவிர வேற எந்த இழிச்சு வச்சியாவது இந்த கொஞ்சுவாளா? என்னது? குரங்கு மாதிரி கூத்தியா நீங்க இருக்கீல. ஐயோ சாரிங்க, பதட்டத்துல மாத்தி உளறிட்டேன், மன்னிச்சிருங்க. கிளி மாதிரி என் லவர் நீங்க இருக்கீல, உங்களை தவிர நான் வேற யாரையாவது போய் கொஞ்சலாம் இல்ல அப்படிதான் நீங்கள விட்டுருவீங்களா? அதான பார்த்தேன். என்ன தவிர நீ வேற எவ்வளையாச்சும் பார்த்தேன்னு வெயி, இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். எதாங்க? நாக்கத்தான். நல்ல வேலை நான் தப்பிச்சேன்டா சாமி, இல்லாடி என் வாழ்க்கையே வீணா போயிருக்கோம். ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. ஆமா ராஜா, எங்க அப்பா அந்த ஸ்டீஃபன் ராஜீவ் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு மேல நான் அங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாம 2 பேரும் கல்யாணம் பண்ண முடியாது. அதனால ஒரே ஐடியா, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஏங்க வசூலியாவது வந்திருக்கலாம்ல? சாரி, இப்ப என்னங்க பண்றது? அப்ப எல்லாரும் என்கிட்டே கேளு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க அப்பா ஆளுங்களை வச்சு தேடுறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்குவோமா? ஏதாவது ஒரு கோயில்ல போய் பண்ணிக்கிறத விட நம்ம ஊர் கோயிலே போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. சரி வாடா. முன்னாடி தானே வந்த, எனக்கு பின்னாடி போய் நிக்கிற? இதெல்லாம் போய் கட்டிட்டு வா. என்னதுங்க இது? ஏதோ வேஷ்டி மாதிரி இருக்கு. எனக்கு இதெல்லாம் கட்ட தெரியாதுங்க, கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? டேய், என்ன படுத்தாதடா, போய் கட்டிட்டு வாடா. சரிங்க, கட்டிக்கலாம். என்ன பண்ண போறேன்னு தெரியல. இவ்வளவு நேரமா வேட்டி கட்டுமா? உள்ள என்னடா பண்ற? வேட்டி கட்டிட்டானா இல்ல வேட்டியோட எடுத்து போடு போயிட்டானா? ஐயோ, இவனை நம்பி நான் வேற வந்துட்டேனே. ராஜா, போச்சு போச்சு, வேட்டியை கட்ட சொன்னா வேட்டி தூக்கிட்டு போயிட்டான். வர மாதிரிதான் தெரியறான். சரி பாப்போம். இன்னுமா வேட்டி கட்டுமா? பேசாம நம்மளுக்கு பேண்ட் எடுத்து வந்திருக்கலாம். என்னடா இது? நீங்க தானே வேட்டி கட்டிட்டு வர சொன்னீங்க. அதுக்கு இப்படியா? அப்புறம் என்னங்க பண்றது? கட்டிட்டு வாடா. கட்டிட்டு வந்து தாலியை கட்டு. வேட்டி அவருதுங்க, இருங்க கட்டிட்டு வரேன், இருங்க. இவன் தாலி கட்டுறதுக்குள்ள எங்க அப்பா வந்துடும். இப்ப நின்னுச்சுங்க, கொடுங்க.
கண்கலங்காம வச்சு காப்பாத்துங்க. நான் தான் உனக்கான முறை கண்கலமா வச்சு காப்பாத்தணும். சாரிங்க சந்தோஷத்துல மாத்தி சொல்லிட்டேன். ஏங்க உங்களை கட்டி பிடிச்சுக்கலாமா? நிஜமாவா? உண்மையாவா? சத்தியமாவா?
நேற்று ஏதோ வேலையை போகணும்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? இல்ல திவ்யா, அந்த வேலை ஒன்றும் செட் ஆகல திவ்யா. வேற ஏதாவது தான் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் வரும்பொழுது நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் பார்த்தேன். நம்ம கதையெல்லாம் கேட்டாருமா. என்னங்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்றதா சொன்னாங்களா? அவங்க தோட்டத்திலேயே ஒரு 3 ஏக்கரா விவசாய நிலம் தரேனாரு. புத்தக காசு கூட இப்போதைக்கு தர வேணாம்னு சொல்லிட்டாரு. நானும் சரின்னு தான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஊருக்கே சோறு போற தொழில் விவசாயம். நம்ம 2 பேருக்கு போடாதான் என்ன? ஏங்க, உங்களுக்கு விவசாயம் எல்லாம் பண்ண தெரியுமா? தெரியாது, போக போக கத்துக்கலாம். சரி சரி. ஜீவா, நான் ஒன்று சொல்லுவேன். நான் வேணா எங்க அப்பா கிட்ட போய் உங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கிட்டு வரட்டுமா? ஏன் திவ்யா, நியாயமா? ஏன்? நான் ஏற்கனவே உன்னை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு உங்க அப்பா செம்ம கோவத்துல இருப்பாரு. இப்ப போய் பணம்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். ஆண்டவ பெருமாள் ருத்ரதாண்டா பெருவாளா ஆயிடுவாருமா. ஐயோ ஏங்க, எனக்கு வரப்போற பங்கு தானே நான் போய் கேட்கறேன். பிறந்த வீட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு வர நீ வேணா பெருமையா நினைக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆண்மை இல்லாத தனம்னு சொல்லுவேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? சரியா, பொண்ணு பெத்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல போய் சீர் வாங்கிட்டு வர மத்தவங்க வேணா நல்லா நினைக்கலாம். அதுக்கு அவங்க பேசாம ஒரு வேலைக்காரனை வச்சுக்கலாம்ல. செஞ்சு கொடுத்துட போறான் எல்லாத்தையும். அப்படி வராது திவ்யா. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்றத நான் கையால் ஆகாதன்னு சொல்லுவேன். அப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டேன், விடுங்க ஆளு. சரி சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள். அப்படியா? அதுவா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வர போறாங்க. என்னது இன்னொருத்தரா? திவ்யா, இந்த வீட்டை வாடகை கொடுறப்பயே இந்த வீட்டுக்காரம்மா நம்ம 2 பேத்துக்கு தான் சொன்னாங்க. இப்ப இன்னொருத்தர் வேற வராங்களா? அது இல்லங்க. வேற என்ன? நீங்க அப்பா ஆக போறீங்க. ஓ, அடி பாடி, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. அதெல்லாம் நான் நல்லா தான் சொன்னேன். நீங்களும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத மக்கா இருந்தீங்க. அப்போ இன்னும் 4 மாசத்துல என் குழந்தைய தூக்கி கொஞ்சம் போறேன். கரெக்டா? ஐயோ அசடு, இன்னும் அதுக்கு 9 மாசம். ஐயோ 9 மாசம் இருக்கா? அவசரத்துல சந்தோஷத்துல தலகால் புரியல. அது வரைக்கும் என்ன பண்றது? அது வரைக்கும் என்ன பண்றது? என் குழந்தைய சுமக்கிற உன்னை தூக்கி கொஞ்சம் வேண்டிய. வணக்கம் வணக்கம். அம்மா, நீங்க யாரு? சாமி, என் பேரு ஆண்டவ பெருமாள், முன்னாள் அமைச்சர். அப்படிங்களா? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ஒன்றும் இல்லைங்க, என்னோட ஜாதகத்தை உங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மன்னிக்கணும், நான் யாரும் முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு ஜாதகம் பார்க்கறதில்ல. அதனால நீங்க கிளம்பலாம். சாமி, ஸ்டீஃபன் ராஜ் அனுப்பிச்சு வச்சாரு. அவர் சொல்லி தான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன். ஓ, ஸ்டீஃபன் ராஜ் ஆளுங்களா? கொடுங்க கொடுங்க. அம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாமி, எனக்கு எல்லாமே அரசியல்ல இறங்கு முகமா இருக்கு. எம்எல்ஏ எலெக்ஷன்ல 5 தடவை நின்று ஜெயிச்சவனா, ஒரு சின்ன பையன்கிட்ட, மக்கள்கிட்ட அனுபவமே இல்லாத ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்துட்டேன். கட்சியிலையும் எனக்கு இருக்கிற பதவியெல்லாம் அனைத்தையும் பறிச்சிட்டாங்க. சாமி,
பட்னியா கடந்தாலும் கடப்பனா ஒழிய என்னால பதவி இல்லாம 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது சாமி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கொஞ்சம் என் ஜாதகத்தை பார்த்து கணிச்சு சொல்லுங்க சாமி. ரொம்ப பிரச்சனையில இருப்பீங்களாட்டது. கொடுங்க உங்க ஜாதகத்தை பார்க்கலாம். சொல்லுங்க சாமி. உங்க ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு மனைவி, பெண் குழந்தைங்க. ஆனா உங்க மனைவி இப்ப உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமாங்க. உங்க 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். அதுவும் உங்க சம்மதம் இல்லாமலே. உங்க பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு கீழ் ஜாதிக்கார பையனே நினைக்கிறேன். ஆமாங்க சாமி, உள்ள அப்படியே சொல்றீங்க. அங்கதான் பிரச்சனையே. அங்க என்ன சாமி பிரச்சனை? அந்த கீழ் ஜாதிக்கார பையனோட கரு உங்க பொண்ணோட வயிற்றுல வளருது. அதனால உங்க குலதெய்வம் தீட்டுப்பட்டுருச்சு. அந்த குழந்தை மட்டும் இந்த பூமிக்கு வந்துச்சுன்னா உங்க உயிர் போறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு. சாமி என்ன சொல்றீங்க? சாமி அதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. கொஞ்சம் பொறுங்க, பார்த்துருவோம். சொல்லுங்க சாமி. அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்களே. பரவாயில்ல சாமி, சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். அது சொல்லவே எனக்கு சங்கடமா இருக்கு. பரவாயில்ல சாமி, எதா இருந்தாலும் தயக்கப்படாம சொல்லுங்க. உங்க பெரிய பொண்ணும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய செத்தாதான் உங்க குலதெய்வத்து மேல பட்டிருக்க தீட்டு கழியும். அப்புறம்தான் நீங்க அரசியலை ஜெயிக்கவே முடியும். அவங்க 2 பேரும் இறந்ததுக்கு பிறகு அரசியல்ல நீங்க இந்த முதலமைச்சராகியே தீரணும். அப்படித்தான் உங்க ஜாதகத்தில். சாமி விதி எப்படியோ அதே மாதிரி நடக்கட்டும். சாமி உங்க ஃபீஸ்? இல்ல இல்ல இல்ல, நீங்க சீபன்ராஜோட ஆளுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஃபீஸ் எல்லாம் வேண்டாம், போயிட்டு வாங்க. சாமி ஒரு சின்ன அப்ளிகேஷன். உங்களை பார்க்கும்போது எங்க ரெட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய மோகனாராம் பேரன் அருணகிரி மாதிரியே இருக்குங்க. அருணகிரி இல்ல, மிராண்டா. எதுக்குற உனக்கு நான் யமன்டா. சரி நான் வரேன் சாமி. உங்க ஆள் இப்ப வந்துட்டு போனான். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லிட்டேன். அவன் பதவிக்காக எதை வேணுமாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். வளையல் 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 வாங்கலையோ வளையல், இது கண்ணாடி வளையல். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கெல்லாம் போட்டீங்கன்னா 10 நாள்ல கல்யாணம் ஆயிடுங்கோ. வளையல் வளையல் வளையல். யோ இந்த கெட்டப்பில் தாயா நீ எப்படி எம்ஜிஆர் மாதிரியே தக்க மின்ற ரொம்ப ஆட்டாத அவுந்துற போகுது.
விட்டாதாங்க. நல்ல வேலையா, நான் கூட உன்னை சோம்பேறின்னு நினைச்சேன். நீ என் பேச்ச கேட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே. ஆமா, கண்ணாடி வேலை வச்சிருக்கியா? இருக்கு. கைய நீட்டு. போடுறதுக்கு தான். டச் பண்ணாம போடியா பாப்பு. என்ன இந்த கண்ணாடி வளையல போட்டுக்கிட்டு நீ கலகலா சலசலான்னு நடந்தா இந்த வீதியே சும்மா திண்டாடி போயிரும் பாப்பு. சீ போயா. போடு. தொடமாட்டேன் பாப்பு. உன்னை யார் தொடாம தான் போடுவேன். எப்படி போடுவ தொடாம? இந்த வளையல் மேல என் விரல் இருக்கும், வளையலுக்குள்ள உன் கை இருக்கும். தொடமாட்டேன் பாப்பு, தொடமாட்டேன். சரி சரி போடு பாப்போம் எப்படி போடுறேன்னு. கையை இந்த புடி புடிச்சிட்டான், தொடமாட்டானோ பாப்பு. அப்படியே உன் கையில இந்த வளையல் அல்வா போற மாதிரி சும்மா லபக்குன்னு போயிருச்சு. சீ போயா. அல்வா அல்வா வெளிச்சக்கடா அல்வா. என்னையா நீ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல? ஆமா பாப்பு, நீ தானே வாயில நுழையில மாதிரி தொழில் பண்ண சொன்ன. இதுதான் ஈஸியா வாயில நுழையுது. ஏயா இருட்டுக்கடை அல்வான்னு கேட்டிருக்கேன், வெளிச்சக்கடை அல்வா. அவன இருட்டுக்கடை அல்வான்னு சொல்ல சொல்லு பாப்போம். நீ சொல்ற இருட்டுக்கடை அல்வா சொல்ற. சப்பமாயா நீ இரு. இழுட்டு கடை பாத்தியா பாப்பு, இழுட்டு கடை அல்வாவா வந்துட்டான் பாரு அல்வா விக்க. யோயோ கிண்டல் பண்ணாதீயா, பாவம் நாளு. என்ன பாப்பு, நான் வளையல் போடுற நேரத்துல இந்த நாய் அல்வா விக்கிறானா என்ன அர்த்தம்? என்னது வளையல் போட்டுட்டியா? முதல்ல அல்வா தானே, அப்புறம் தானே வளையல். தள்ளி பாப்பு, என்னடா அப்பளம் அப்பளம்னுகிட்டு. ஏண்டா அல்வாவை கொடுத்து அவளை அப்படியே கரெக்ட் பண்ணிடலாம்னு பாக்குறியா? உன்னை எப்படி எல்லாம் வளர்த்திருப்ப, எனக்கே துரோகம் பண்றியடா. ஏயா அழுவுற? இந்த அல்வாவுக்காக அழுவுற? இரு இரு. எங்க வாய போக்கு. என்ன அல்வா இப்படி சப்பறான்? எவ்வளவு பெரிய உருண்டை. இது மட்டும் தெளிவா சொல்றேன். அல்வாவா என்னடா அது? அது அல்வா இல்லடா, அது வேற உருண்டை. உளுண்டையா? என்ன உளுண்டை? அது கீழே இருந்து வந்து உளுந்து கடந்தது, அது எடுத்துட்டு வந்த. அது ஆட்டா புழுக்கையா இல்ல நாய் புழுக்கையா தெரியலையா பாபு? நாய, உன்னை சின்ன வயசா இருக்கும்போது நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஒரு நாள் பூரி கேட்ட, ஆனா அந்த உங்க அப்பா செவிட்டு பையன் தூசூர் ஏரிக்கு கூட்டி போய் ஏரி காமிச்சான். நீ பூரி கேட்ட, அவன் ஏரி காமிச்சான். ஆமா அண்ணே, நான் கூலி கேட்டேன், ஏழு காமிச்சான். நான் தான் உனக்கு 2 பூரி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஐயோ நீ அழாதையா, நீ எழுதோ எனக்கும் அழுகு வருது. பாரு, நீ ஊரு கேட்ட, உங்க அப்பா ஏறி காமிச்சான். நான் கூலி கேட்டேன், எங்க அப்பா ஏழு காமிச்சான். என்ன வளர்த்த குஞ்சி தள்ளி. உனக்கு இப்ப 2 கூலி வேணுமா? அட்டி செருப்பு நாயா, அந்த என்னடா கொண்டுட்டு வந்த அல்வான்ட்டு அது கூலிட்டு அப்படியே ஓடி போயிரு அந்த பக்கம். ஓடிடு. அல்வா வைக்கிறேன்.
எங்கேயாவது மல்லாக்க படுத்திருப்பான். ஆமா. இப்பதான் நமக்கு கேப் கிடைச்சிருக்குது. நம்ம கொஞ்சம் நான் புலி கேட்டேன். எங்க அப்பா ஏறி காமிச்சான். கோலா வெளியில இருக்கா ஓடி போயிடறான் நாய. ஊழி கேட்டான்னா ஏழிப்பான். என்ன பாப்பு கொஞ்சம் கூட கேப்பே விடாம 2 பேரும் வந்துகிட்டே இருக்கிறானே, நம்ம என்னதான் பண்றது? ஐயோ ஈஸியா அது உள்ள போடியா. எங்கயா உங்க அப்பா வேகவே பண்ண மாட்டாங்க போல. எங்க இருக்காரு? எங்கயாவது வருவான் பாரு. இன்னுமா வந்துட்டு இருக்க ஆட்டிக்கிட்டு. வந்துட்டாரியா வந்துட்டாரு. அவன் அடுத்த மாதிரி ஒழிச்சுக்கிறேன். இங்கே பிடிச்சிக்கிறதா? சாப்பிடலாம், இந்த மாதிரி கிழவிங்களும் சாப்பிடலாம். ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு பாரு. ஏயா என்ன விவரம் பண்ற? ஒண்ணுமே புரியலையே. லொலுப்பா லொலுப்பாங்கற கண்ணு தெரியலையா? இத வாங்கி சாப்பிடு, நல்லா தெரியும். யோ செவிட்டு மூதேவி, ஒரு செவிலே சாணிஸ்து வட்டக்கினோம். யோ ஏயா வீணா போனவள, உங்க அப்பா என்ன இளவு விக்கிறான்னு தெரியல, என்னன்னு கேட்டு சொல்ல. ஏய் கேக்குறதுக்கு யாரு மாசம் கட்டுப்புலி நீயா இவ கூட சுத்திட்டு இருக்கறடா. வேற வெட்டியே இல்லையாடா? நான் சுத்துறது இருக்கட்டும், முதல்ல அந்த பையில என்ன கொண்டு வந்திருக்கிற? திறந்து காமி. இதுக்குதான் நீ அது என்னடா நோன் பலாங்கிற? நீ செக்ரட்டரி பக்கம் சாக்க தூக்கிட்டு போகும்போதே எனக்கு தெரியும்டா. அங்கிருந்து நொனா பழத்தை பொறிச்சிட்டு வந்து நோன் பலாங்கிற. ஏன்னா இத இப்ப நாய் கூட திங்கிறது இல்ல. ஏன்டா என் பாக்கு முன்னாடி இப்படி மானத்தை வாங்குற? உன் கீப்பு கிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன்டா. நான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சேன்டா. ஃபாரின் பிசினஸ்டா. அட செவுட்டு நாயே, பாத்தியா பாப்பு? இவன் என்ன எங்க அப்பன் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறானா, அதுவும் ஃபாரின் பிசினஸ். எது? இந்த நொனா பழத்தை வச்சு. ஆமாடா, இத சாப்பிட்டா நல்லா யூரின் போகும்டா. யோ விடியா, உங்க அப்பன் யூரின் பிசினஸ் ஆரம்பிக்கட்டும். மாமோய் நீ போய் வேலையை பாரு போ மாமோய். ஆமாண்டோய் வாங்கோய். என்ன இப்படி வராரு? போலாங்கோய். காய் இல்லடா, பழண்டா. ஏய் உன் காதுல புளிய வச்சு அடிக்க போடா அந்த பாப்பு. அப்படியே நீ கொஞ்சம் தள்ளி போய் மாமோய்னு கூப்பிடு பாப்போம். மாமோய். அப்படியே என் காதுல ஜிகர்தண்டா ஊத்துற மாதிரி ஜில்லுன்னு இருக்கு பாப்பு. மாமோய். ஓய் என்ன போறவா உள்ள வா. கூட்டிட்டு போய் பெல்ட் வாங்கி தரேன். இதுதான் நமக்கு சௌரியமா இருக்கு. படக்குன்னு அவுத்து விட்டுறலாம், டபக்குன்னு நம்ம கட்டிக்கலாம். அதெல்லாம் நம்மளால சரிப்பட்டு வராது பாப்பு. சரி சரி வாயா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி உட்கார்ந்து பேசலாம். சரி பாப்பு போலாம். இதுக்கு தானே இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறேன்.
ஸ்டீஃபன் ராஜ், உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. அது நம்ம 2 பேர் மட்டும் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு முக்கியமான விஷயமா? ஆமாங்க ஸ்டீஃபன் ராஜ். ஓகே ஆண்டனி, மைக்கேல். ஓகே பாஸ். எலெக்ஷன்ல நீங்க தோத்ததை பத்தி தானே பேசணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்ல ஸ்டீஃபன் ராஜ், எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நின்னவன் என்னை விட ரொம்ப சின்ன பையன். அரசியல் அனுபவமே அவனுக்கு ரொம்ப கம்மி. அப்படி இருந்தும் என்னை தோக்கடிச்சிருக்கான்னா அவனுக்கு யாரோ ஒருத்தர் ரொம்ப பெரிய அமௌண்டா கொடுத்துருக்கணும். அதை வச்சுதான் அவன் ஓட்டுக்கு பணம் கொடுத்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கணும். அவனுக்கு உன்னை தோக்கடிக்கிறதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்ததே நான் தான். என்ன ஸ்டீஃபன் ராஜ் யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, உன்னை எழுத்துல அவனுக்கு எவன் பணம் கொடுத்துருப்பான்னு யோசிச்சேன். இப்ப என்ன, அவனை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல ரீஎலெக்ஷன் வச்சு உன்னை அங்க நிறுத்த வச்சு ஜெயிக்க வைக்கட்டுமா? வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப அந்த எம்எல்ஏவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு நினைப்பாங்க. அது இல்லாம என்னை எதிர்த்து நிக்கிறவன் இந்த அனுதாப ஓட்ட வச்சே ஜெயிச்சிருவான். திரும்ப திரும்ப நின்னு துவக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. ஸ்டீஃபன் ராஜ், நான் எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்ததுனால என்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளர் பதவியும் பிடிக்கிட்டாங்க. அப்ப இனிமேல அரசியல்ல உன்னால எதுவுமே புடுங்க முடியாது. ஸ்டீஃபன் ராஜ், என்னுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமா ஆக போகுது அப்படின்னு என் உள் மனசு சொல்லுது. 10 வருஷம் கூட நான் பட்னியா இருந்துருவேன். ஆனா என்னால ஒரு நிமிஷம் கூட பதவி இல்லாம இருக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸ்டீஃபன் ராஜ், எனக்கு எல்லாமே இறகுமுகமா இருக்குன்னு நீ சொன்ன அந்த ஜோசியக்கார போய் பார்த்தேன். சரி, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஒரு கீழ்ஜாதிகார பையனோட வாரிசு என் பொண்ணோட வயித்துல வளர்றதுனால என் குலதெய்வத்துக்கும் என் குடும்பத்துக்கும் தீட்டுப்பட்டுருச்சான். அப்படின்னா அந்த தீட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த தீட்டு போகணும்னா என் பொண்ணும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் செத்து அவங்களுக்கு சாங்கியம் பண்ணாதான் அந்த தீட்டு கழியுமா. அதனால என் பொண்ணையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் தீட்டு கட்டிடு. பெத்த பிள்ளைவா கொள்ள சொல்ற? அது இல்லாத அவ மாசமா வேற இருக்காங்கற? ஆமா, அவ 7 மாசம் கர்ப்பிணியா இருக்கா. பெத்த பிள்ளை 7 மாசம் கர்ப்பிணியா இருக்கான்னு தெரிஞ்சா அவளை கொலை செய்ய சொல்றிய? அப்படி என்னையா உனக்கு வெறி? பதவி பதவி ஸ்டீஃபன் ராஜ், பதவி. இந்த பதவிக்காக நான் எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கிறேன், எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், எத்தனை பேர்த்தோட வயிற்று அடிச்சிருக்கிறேன். இந்த பதவிக்காக நான் கட்டின பொண்டாட்டியவே கழுத்தை நெரிச்சு கொன்னு கைத்துல தொங்க விட்டுருக்கேன்.
என் பதவி வெறிக்கு முன்னாடி கட்டின பொண்டாட்டியாவது பெத்த பிள்ளையாவது யாரு குறுக்கனாலும் ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? அதான் சொன்னேன், என் பொண்ணையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் கொன்று. நல்லா முடிவா தான் சொல்றியா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அப்புறம் அவளை கொன்னதுக்கு பிற்பாடு அநியாயமா என் பிள்ளைய கொன்னுட்டேன்னு அழுது புலம்ப கூடாது. இல்ல, முடிவா தான் சொல்றேன். சரி, எனக்கு ஒரு டவுட். என்ன? பதவிக்காக பெத்த பிள்ளையவே கொலை செய்ய சொல்ற, நாளைக்கு பதவிக்காக என்னையும் கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் உன்னை கொல்றதா? உன்னை கொல்லுன்னு நினைக்கிறவனையே முடிச்சு கட்டிடுவேன். நானாவது உன்னை கொல்ல போறதாவது. ஜீவன்ராஜ், நீயும் பதவியும் எனக்கு 2 கண்கள் மாதிரி. ஓகே, உன் பொண்ணை போட்டு தள்ளிட்டு உனக்கு போன் பண்றேன். சரி, முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணு, நான் கிளம்புறேன். பாய். ஆளு கழுத்துல மாலைய போட்டுக்கிட்டு வெட்ட சொல்லி தானா தலையாட்டிக்கிட்டு வருது. ஏ ஆண்டவ பெருமாள், இப்போ